அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு யார சொல்லுவோம்? நுண்ணுயிரிகளின் தந்தை அப்படின்னு யார சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டன் வான் லீவன்ஹாக்க நம்ம சொல்லுவோம். ஆண்டன் வான் லீவன்ஹாக்க நம்ம சொல்லுவோம். ஏன் இவரை சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பை இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அது இல்லாம மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகளை பத்தி பல கண்டுபிடிப்புகளை சொன்னாரு. அதனாலதான் இவரை நுண்ணுயிரிகளின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டன் வான் லீவன்ஹாக்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? 1674 என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பல்லுல இருந்த ஒரு சிதைவுற்ற பகுதி, அதாவது பிளேக்க எடுத்து அத மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்திருக்காரு. மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதை பார்த்து அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதனால மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சு நிறைய நுண்ணுயிரிகளை பத்தி பல்வேறு கண்டுபிடிப்புகளை சொன்னனால ஆண்டன் வான் லீவன்ஹாக்க ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படி நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு இந்த சாப்டர்ல முழுக்க வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகளின் உலகம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம இந்த நுண்ணுயிரிகள் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உலகத்துக்கு பாத்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்கு, கெட்டது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்கு. இதெல்லாம் இல்ல அப்படின்னா விவசாயமே நடக்காது, மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கையே இல்லாம போயிடும். ஓகேங்களா? சோ நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கு, கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்கு, கெட்டது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இருக்கு. இதெல்லாம் எங்க வாழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இல்லாத இடமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிலத்துல வாழும், நீர்ல வாழும், ஆகாயம் அதாவது வளிமண்டலத்துல வாழும். அது இன்னொரு உயிரினத்தின் மேலேயும் இதால வாழ முடியும். அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ரொம்ப அதீத முக்கியமான இடம். ஓகேங்களா? அதாவது வெப்ப நீரூற்றுலயும் இதால வாழ முடியும், அதிக உப்புத்தன்மை கொண்ட கடல்லையும் இதால வாழ முடியும், அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரிகள், ஆறுகள், குளங்கள், குட்டைகள் எல்லாத்திலுமே இதை பார்க்க முடியும். வறண்ட பாலைவனத்திலையும் வாழும். ஓகேங்களா? ஆக்சிஜனே இல்லாத நீர்நிலைகள்ல கூட இதால வாழ முடியும். ரொம்ப கம்மியான ஆக்சிஜன் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை கூட இதால வாழ முடியும். ஓகேங்களா? சோ முழுக்க மைக்ரோப்ஸ் என்ன, அதனுடைய டைப்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ஸ் நம்ம பார்க்க போறது, அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க பாருங்க. மைக்ரோ ஆர்கானிசம்லாம் இருக்குல்ல, எதெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், புரோட்டோசோவா, ஆல்கே, இது எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் பத்தி படிக்கக்கூடிய படிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ பயாலஜி. மைக்ரோ பயாலஜி அப்படிங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை. மைக்ரோனா சிறிய அப்படின்னு அர்த்தம், பயாலஜி அப்படின்னா உயிருள்ளன்னு அர்த்தம். அப்ப சிறிய உயிருள்ள நுண்ணுயிர்களை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் மைக்ரோ பயாலஜி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த எல்லா மைக்ரோப்ஸும் அதோடைய சைஸ், மார்பாலஜி, ஹாபிடட், மெட்டபாலிசம். சைஸ்னா என்னது? அதோடைய அளவு. மார்பாலஜினா புற தோற்றவியல். ஹாபிடட்னா அது வாழும் இடம். மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். அதாவது பாக்டீரியாவோட சைஸ் ஒரு மாதிரியா இருக்கும், வைரஸோட சைஸ் ஒரு மாதிரியா இருக்கும். மார்பாலஜினா புற தோற்றவியல். இப்ப விஜய் இப்படி இருப்பாரு, அஜித் இப்படி இருப்பாரு, இப்படி அவருடைய தோற்றம் இப்படி இருக்கும் நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரியே ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசமும் அதனுடைய சைஸ்ல, அதனுடைய புற தோற்றவியல்ல, அதனுடைய ஹாபிடட் வாழும் இடத்துல, மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்துல வேறுபடும். பொதுவா இந்த நுண்ணுயிரிகளை பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிப்பாங்க. யூனிசெல்லுலார், ஒரு செல் நுண்ணுயிரிகள், பல செல் நுண்ணுயிரிகள், அதுக்கப்புறம் செல் கட்டமைப்பு இல்லாத நுண்ணுயிரிகள், ஏ செல்லுலார் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிப்பாங்க. இந்த யூனிசெல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியாவை சொல்லுவாங்க. ஒரு செல் நுண்ணுயிர்களுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா, பல செல் நுண்ணுயிர்களுக்கு எக்ஸாம்பிள் பூஞ்சைகள் அதாவது ஃபங்கை. ஓகேங்களா? அடுத்து ஏ செல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வைரஸ். ஓகேங்களா? ஏ செல்லுலார்னா என்னது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு செல்லுலார் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு செல் கட்டமைப்பே இல்லாம இருந்ததுன்னா அதை ஏ செல்லுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லுலார்னா செல் கட்டமைப்பு, ஏனா இல்ல. அப்ப செல் கட்டமைப்பே இல்லாத நுண்ணுயிரிகளை ஏ செல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஏ செல்லுலார் மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வைரஸுக்கு அதுக்குன்னு ஒரு செல் கட்டமைப்பே இருக்காது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாக்டீரியா பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் இது ப்ரோகாரியாட்டிக்கா, ஈகாரியாட்டிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு செல் ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ப்ரோகாரியாட்டிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய உட்கரு பாத்தீங்கன்னா தெளிவற்றதா இருக்காது. இப்ப நம்மளுடைய செல்லை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செல் இருக்கு அப்படின்னா அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கரு தெளிவா இருக்கும். அப்படி தெளிவா இருந்தா யூ அப்படின்னு அர்த்தம், ட்ரூ அப்படின்னு அர்த்தம். கேரியட்னா நியூக்ளியஸ் அப்படின்னு அர்த்தம். சோ தெளிவான உட்கரு இருந்ததுன்னா ஒரு செல்லுல அதை யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் சொல்லுவோம். இப்ப நம்ம மனுஷனோட செல் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாக்டீரியாவோட செல்லை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா அதனுடைய உட்கரு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவற்றதா இருக்கும். அப்ப தெளிவற்ற உட்கருவை கொண்ட ஆர்கானிசத்தை ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் தான். ஓகேங்களா? பொதுவா பாக்டீரியா அப்படின்னாலே சிங்கிள் செல் ஃபார்ம்ல தான் இருக்கும். பாக்டீரியாவோட பல இனங்களை பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு செல்லா தான் இருக்கும். பட்
சில பாக்டீரியா இனத்துல ஜாயிண்ட் செல்லாவும் இருக்க முடியுது அப்படிங்கிறாங்க. ஜாயிண்ட் செல் கூட்டு செல்களாகவும் சில பாக்டீரியாவை பார்க்க முடியுங்கிறாங்க. பாக்டீரியோட சைஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெருசு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 10 மைக்ரோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா லென்த் இருக்கும். அதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா அதோட வித்து பாத்தீங்கன்னா 0.2ல இருந்து 1 மைக்ரோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? அதோட லென்த் வந்து 1ல இருந்து 10 மைக்ரோமீட்டர் இருக்கும். அதோட வித் அகலம் வந்து பாத்தீங்கன்னா 0.2ல இருந்து 1 மைக்ரோமீட்டர் இருக்கும். சரி, இது மூவ்மெண்ட் ஆகுமா? பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொட்டைல் பாக்டீரியாவும் இருக்கு, நான் மொட்டைல் பாக்டீரியாவும் இருக்கு. மொட்டைல்னா மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கு. ஓகேங்களா? மூவ்மெண்ட் பண்ணக்கூடியதுனா எப்படி மூவ்மெண்ட் ஆகுது? நம்ம காலை வச்சு மூவ் ஆகிறோம்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அதே மாதிரி பாக்டீரியா வந்து கசையிழைகள் மூலம் மூவ் ஆகுது. கசையிழை அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாஜெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாக்டீரியா அப்படிங்கிறது கசையிழைகள் மூலம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போகுது. ஓகேங்களா? அடுத்து இந்த பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கலாம். ஷேப் ஆஃப் த பாக்டீரியா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஷேப் ஆஃப் பாக்டீரியா பாத்தீங்கன்னா, இப்போ பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இப்படி கோள வடிவத்திலே இருக்கும், இப்படி ஸ்பைரல் ஷேப்ல அதாவது திருகு வடிவத்திலே இருக்கும், அப்புறம் ராடு ஷேப் குச்சி வடிவத்திலே இருக்கும். இந்த கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை காக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை காக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராட் ஷேப்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை குச்சி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? குச்சி மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா பேசில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இப்படி ஸ்பைரல் பைண்டிங் எல்லாம் பண்ணிருப்போம் நம்ம. இந்த ஸ்பைரல் ஷேப் இப்படி திருகு மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாவை என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பைரில்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பைரல் ஷேப் பாக்டீரியாவை ஸ்பைரில்லா அப்படிம்போம். குச்சி மாதிரி இருக்கக்கூடியதை பேசில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்பெரிக்கல் ஷேப் கோள வடிவத்துல அதாவது முட்டை மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாவை வந்து பாத்தீங்கன்னா காக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க நல்லா இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க. பொதுவா பாக்டீரியாவை நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஒரு செல் பாக்டீரியாவும் இருக்கு, நிறைய கூட்டு செல்களால் இருக்கக்கூடிய பாக்டீரியா இனமும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ காக்கஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காக்கஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா கோள வடிவத்துல தான் இருக்கும். கோள வடிவத்துல தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு செல்லு மட்டும் இருந்தது, ஒரே ஒரு செல்லு மட்டும் தான் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ அத சிங்கிள் செல்லா இருந்ததுன்னா காக்கஸ் அப்படின்னு சொல்லணும். காக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப குச்சி மாதிரி இருந்தா அதை பேசில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பேசில்லஸ் அப்படின்னு எங்கேயாச்சும் பாக்குறீங்கன்னா, அது வந்து பேசில்லஸ் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மைண்ட் வரணும், அந்த பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா குச்சி மாதிரி இருக்கும். ஓகே, குச்சி மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஒரே ஒரு செல்லு மட்டும் தான் இருக்கும், நிறைய செல்கள்லாம் இருக்காது, ஒரே ஒரு செல்லு மட்டும் தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஸ்பைரல் ஷேப்ல இருந்ததுன்னா அதை ஸ்பைரில்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்போஸ் அதுல ஒரே ஒரு சிங்கிள் செல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அப்போ ஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல் அப்படிங்கும் போது நாங்க மேல இருக்குல்ல ஸ்ட்ரக்சர், அதை வச்சு நான் சொல்லிடுறேன். இதான் பாக்டீரியாவோட செல்லு, இதுதான் பாக்டீரியல் செல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாக்டீரியல் செல்லுல வந்து செல் மெம்பரேன் இருக்கும். ஓகேங்களா? செல் மெம்பரேன் வந்து இருக்கும், செல் உறை இருக்கும். இந்த செல் உரைக்கு மேல வந்து செல் சுவர், செல் வால் இருக்கும். அதுக்கு மேல ஒரு உரை இருக்கும், அதுதான் கேப்சூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பாக்டீரியாவை பாதுகாக்கும் உரை எது, பாக்டீரியாவை பாதுகாக்கும் லேயர் எதுன்னு கேட்டீங்கன்னா கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி வழவழப்பு தன்மையோட இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியாவுக்குள்ள எண்டோஸ்போர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் பாருங்க, இதோ இதுதான் கசையிழை. ஓகேங்களா? கசையிழைனா இப்படி இருக்கு இல்லையா, ஒரு சின்ன ஒரு நீட்சி மாதிரி இருக்கு பாருங்க, இதை வச்சுதான் அது மூவ் ஆகுது. அப்புறம் இந்த பாக்டீரியாவுடைய உட்கரு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாக்டீரியாவோட நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா தெளிவு இல்லாம தான் இருக்கும். தெளிவு இல்லாம இருக்கும், அதாவது எங்க இருக்குன்னே தெரியாது. ரைட்டா? அப்ப தெளிவற்ற உட்கரு இருந்ததுன்னா அப்போ அதை நியூக்ளியஸ் சொல்லக்கூடாது. அப்ப அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியாய்டு அப்படின்னு தான் சொல்லணும். தெளிவற்ற உட்கரு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு நியூக்ளியாய்டுன்னு தான் சொல்லணும். தெளிவான உட்கரு இருந்தாதான் அதை நியூக்ளியஸ் சொல்லணும். தெளிவற்ற உட்கரு இருந்ததுன்னா அதை நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெளிவற்ற உட்கருக்கு இன்னொரு பேர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் லேட்டரா சொல்றேன். அப்புறம் இதுல எது பாக்டீரியாவுடைய ஜெனடிக் மெட்டீரியல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்டீரியாவுடைய ஜெனடிக் மெட்டீரியல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்ஏ தான். ஓகே, டிஎன்ஏ தான் பாக்டீரியாவுக்கும் ஜெனடிக் மெட்டீரியல், நம்மளுக்கும் மனிதர்களுக்கும் ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான். ஓகேங்களா? அப்புறம் இதுல ரைபோசோம் வந்து இருக்கும். ரைபோசோம் என்ன பண்ணும்னா புரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணி கொடுக்கும். இப்ப செல்லுக்குள்ள பாக்டீரியா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய திரவத்தை என்னன்னு சொல்லுவோம்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த பிலி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ள வந்து இருக்கும். ரைட்டா? சோ இதுக்கப்புறம் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல்னா பாக்டீரியா செல்லுக்கு செல் மெம்பரேன் இருக்கும், அது இல்லாம அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா செல் சுவர் இருக்கும். அப்புறம் இதை பாதுகாக்கக்கூடிய உரை இருக்கு இல்லையா, அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்லைமி வழவழப்பான அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் பேரு கேப்சூல். இந்த கேப்சூல் எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா பாலிசாக்கரைட் கூட்டு சர்க்கரைகளால் ஆனது. அதனுடைய பாக்டீரியாவை பாதுகாக்கும் முறையான கேப்சூல் எதனால் ஆனதுன்னு கேட்டா பாலிசாக்கரைட் கூட்டு சர்க்கரைகளால் ஆனது. இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குல்ல, அதாவது சைட்டோபிளாசத்தை சுத்தி பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், அதாவது செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய திரவத்தை சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்சிபியன்ட் நியூக்ளியஸ தெளிவற்ற உட்கரு என்னன்னு சொல்லுவோம், நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இதுக்குள்ள ஜெனடிக் மெட்டீரியலா என்ன இருக்குன்னு கேட்டா டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம் வந்து இருக்கும். டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல், ரைபோசோம் வந்து என்ன பண்ணும்னா புரோட்டீனை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இதுல செல் ஆர்கனல்ஸ் இருக்குமா, செல் நுண்ணுறுப்புகள் இருக்குமான்னு கேட்டா இது ஒரு செல் தானே, அப்புறம் எப்படி செல் நுண்ணுறுப்புகள் இருக்கும், ரைட்டுங்களா? செல் நுண்ணுறுப்புகள்லாம் பொதுவா இருக்காது. செல் நுண்ணுறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. செல் நுண்ணுறுப்புகள்னா மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த குரோமோசோமுக்கு வெளியில, குரோமோசோம்னா என்ன அப்படின்னா உட்கருக்குள்ள இருக்கக்கூடிய திரவம், உட்கருக்குள்ள இருக்குல்ல நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய திரவத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்னா குரோமோசோம்னு சொல்லுவோம். அதுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், ஒரு வட்ட வடிவுல ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல்னா குரோமோசோமுக்கு வெளியில ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மிட். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மிட். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த குரோமோசோமுக்கு வெளியில, அதாவது அந்த இந்த இடத்துல தெளிவா இருக்காதுங்கிறதுனால நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன், இந்த இடத்துல தான் உட்கரு இருக்கு அப்படின்னா அதுக்கு வெளியில வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், அது பேரு பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியல் செல், எஸ் அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. இப்ப பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும்பா. ஓகே, பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் ஷேப் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன ஷேப்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல, அதாவது கோள வடிவத்துல இருந்தா அது பேரு காக்கை. அதுக்கப்புறம் ஸ்பைரல் ஷேப்ல இருந்தா அது பேரு ஸ்பைரில்லா, ஸ்பைரல் ஷேப்ல இருந்தா அது பேரு வந்து ஸ்பைரில்லா. ராட் ஷேப்ல இருந்ததுன்னா அதுக்கு பேரு, குச்சி வடிவில் இருந்ததுன்னா அது பேரு பேசில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா செல் இருந்தா கொஸ்டின் நிறைய கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதுல எல்லாமே கொஸ்டின் தான். பாக்டீரியாவை பாதுகாக்கும் முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்டீரியாவை பாதுகாக்கும் முறை என்னன்னு கேட்டீங்கன்னா கேப்சூல். இந்த கேப்சூல் எதனால் ஆனதுன்னு கேட்டா பாலிசாக்கரைடுகளால் ஆனது. அப்புறம் இதனுடைய உட்கருக்கு பேர் என்னன்னு கேட்டா நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கக்கூடிய திரவத்தை குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த குரோமோசோமுக்கு வெளியில ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குல்ல, அது பேரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மிட். அப்புறம் பாக்டீரியா எதை வச்சு ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா பிளாஜெல்லம், தசையிடை மூலமா இடம்பெயருது. இது எல்லாத்தையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யார் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி? ஆண்டன் வான் லீவன்ஹாக். ஆண்டன் வான் லீவன்ஹாக் தான் நுண்ணுயிரியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதுல நான் வைரஸ் பத்தி நான் வந்து பேசுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல வைரஸ் பத்தி நான் பேசுறேன். அப்பதான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும், தெளிவா அப்பதான் இருக்கும்.